கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீத புஸ்தகம் 126 அதிகாரம் 5வது வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்க ஜெபத்திற்கு பதில் தருவார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்வார். வேதத்திலே அன்னாள் என்கிற ஒரு பெண்ணை பற்றி வாசிக்கிறோம். அவள் பிள்ளை இல்லாமல் மலடியாய் இருந்தாள். ஆலயத்துக்கு சென்று அவள் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணினாள், விண்ணப்பம் பண்ணினாள், தன் இருதயத்தை ஊற்றினாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அன்னாளுடைய கண்ணீரின் ஜெபத்தை பார்த்து கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் நிறைவேறாமல் தடையாக இருக்கலாம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். நீங்கள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்க கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தருவார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கெம்பீரத்தோடு நீங்கள் அறுத்து கொள்வீர்கள். விசுவாசியுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.